ஹாய்! மாட்டு பொங்கலுக்கு நான் போட்ட கோலம் இது. நைட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நானு. பொங்கலுக்கு வந்துட்டு சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காலையிலேயே எழுந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஊர் கிளம்பலான்னு ரெடி ஆயிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்க் இருந்தது. பார்க் போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிச்சி, அதுக்கப்புறமா பார்க் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு, அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். இது ட்ராவல் பண்ணும்போது சில பேருக்குலாம் ட்ராவல் பண்ணாதான் வாந்தி வரும். ஆனால் எனக்கு ட்ராவல் பண்ணுறது பிரச்சனை இல்லை. எனக்கு ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடாம இருந்தால் தான் வாந்தி வரும். ஸ்டொமக் எம்டியாக இருந்தாலே எனக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன். என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 6 hours ட்ராவல்ன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நாங்கள் போனப்போ வந்துட்டு பஸ் எல்லாம் ரொம்ப காலியாக தான் இருந்துச்சு. எந்த கூட்டமுமே இல்லை. கீழாம்பாக்கத்தில் இருந்தால் கிளம்பணும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங்கே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு வாய்க்கால் இருந்துச்சு. அங்கே தான் போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் வந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையே கிளம்பிட்டோம். நிஜமாவே சொல்கிறோம், இந்த சென்னையில் இருந்துட்டு நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி இடத்த பார்க்கும்போது எவ்வளோ நம்ம வந்துட்டு நம்ம ஊரை மிஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான ஒரு இடத்துல நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் ஃபீல் ஆகுது. சரி, சூப்பராக இருக்கு, இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு பார்த்தா இவ திடீர்னு கையை வந்துட்டு கழுத்தில் வச்சா. நான் நினச்சேன் என்னம்மா கழுத்து வலியான்னு கேட்டால், இல்லைம்மா நான் ஃபோனில் பார்த்தேன்னா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த பொங்கல் டைம்லலாம் கரும்பை இங்கே எடுத்து வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுப்பாங்களா, அவள் அதை தான் கொடுத்துட்ருக்கேன்.